தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு செய்திகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு சில விஷயங்களை முடிவெடுத்து அதன்படி ஒரு அறிக்கையும் விட்டிருக்காங்க. அது என்னன்னா, பாஜகவுடன் ஆன தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். நாங்கள் இனிமேல் அந்த கூட்டணியிலேருந்து தொடர மாட்டோம். நாங்கள் தனியாக நின்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் முன்னிலையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பாஜக எங்களுக்கு என்ன செய்தது என்பது நாடே அறியும். நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம். யாரையும் வீழ்த்த வேண்டும் என்பது எங்கள் குறிக்கோள் அல்ல. யாரை வாழ்த்த வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத் தொடர்ந்து விரைவில் பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறதா சொல்லியிருக்காரு. மேலும் கூட்டணி சார்ந்த கேள்விகள் செய்தியாளர் மூலமாக ஓபிஎஸ் முன்னிலையிலான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரிடம் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு நாங்க எந்த கட்சியிலயும் கூட்டணி போறதா இல்ல. எதிர்காலத்தின் சூழ்நிலை பொறுத்து இது மாறுபட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரியான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும், முதல்வர் மு.க.ஸ்டாலினும் அவர்களும் நேற்றைய தினம் சந்திச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முழுக்க முழுக்க நாங்க நட்புறவா சந்திச்சது தான். எங்க இரு குடும்பத்துக்கு நடுவுல ஒரு நல்ல நட்புறவு இருக்கு. அதனால தான் நாங்க சந்திச்சோம். அது மட்டுமின்றி முதல்வரின் உடல்நலம் பற்றியும் விசாரிச்சதா சொல்றாங்க. இதை தாண்டி செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "திமுகவுடன் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தள பதிவுல ஒரு கருத்து ஒண்ண போட்டிருக்காரு. அது என்னன்னா, தனது உடல்நலம் குறித்து நேரில் சந்தித்து விசாரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு சொல்லியிருக்காரு. நன்றி அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்லியிருக்காரு. நேற்றைய தினத்தில முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பு காரணமா நெறைய பேச்சு பொருளா மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, கூட்டணி அமைக்கிறதா கூட ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் இது குறித்து 20 நிமிட உரையாடலை பற்றி ஓபிஎஸ் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான். முழுக்க முழுக்க முதல்வரோட உடல்நலத்த பத்தி மட்டும் தான் நாங்க விசாரிச்சோம். அப்படிங்கிற மாரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. வருங்காலத்தில என்ன வேணா நடக்கலாம். அ அரசியல்ல நிரந்தரமான எதிரியும் இல்ல, நிரந்தரமான ஒரு நண்பரும் கிடையாது. அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, தமிழக தேர்தல் களத்தில இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்பவே பரபரப்பா ஒரு பேச்சு பொருளா மாறியிருக்கு. அ இதைத் தொடர்ந்து தாவேகாவுடன் கூட்டணி வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள். அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் இதுவரைக்கும் அவங்கள்ட்ட பேசல. அவங்களும் எங்ககிட்ட இந்த மாரி எதுவும் பேசல. நான் பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நேற்றைய தினத்திலருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வமும், தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சது தான் பெரிய பேச்சு பொருளா மாட்டிருக்கு. இது பெரிய அரசியல் நிகழ்வு, அரசியல் மாற்றங்களுக்கான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. இது குறித்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி இருக்காரு இல்லையா? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அது என்னன்னா, "திமுகவுடன் கூட்டணி என்ற முடிவை எப்போதும் பன்னீர்செல்வம் எடுக்க மாட்டார். தாவேகாவுடன் பன்னீர்செல்வம் கூட்டணி அமைக்க நெறைய வாய்ப்பு உள்ளது." அப்படிங்கிற மாரியான விஷயத்த இவர் பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அதே நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்திச்சிருப்பது அரசியல் வட்டாரத்தில ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடந்த ஒரு 3 ஆண்டுகள் கழித்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பேச்சு பொருளா மாறியிருக்காருன்னா, அது நேற்றைய தினம் நடந்த சம்பவத்தால தான் சொல்லலாம். அடுத்தபடியாக ஓபிஎஸ் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திப்ப பற்றி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டார். ஆனால் அவர் கொடுக்கவில்லை. நீண்ட காலமாக அவர் அரசியலில் இருக்கிறார். 2 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கூட இருந்திருக்கிறார். அவருக்கு தன்மானம் என்று ஒன்று இருக்கிறது. அதனால் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருப்பார் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த மாரி விஷயத்த சொல்லியிருக்காரு. மேலும் அதைத் தொடர்ந்து ஒரு சில விஷயங்களையும் அவர் பேசியிருக்காரு. அது என்னன்னா, ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கலைத்தது.
வரலாற்றில் அவர் எடுத்த சரியான முடிவு. அதன்பின் கருணாநிதி பாஜகவின் கூட்டணி வைத்து ஆட்சியை நிலைபெறச் செய்தது அவர் செய்த வரலாற்று பிழை என சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. அடுத்தபடியாக மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடி மேலேயும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலேயும் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அது என்ன மாதிரி விமர்சனம்னா, இந்திய பொருளாதாரம் இறந்து கிடப்பது பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தவிர அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பேட்டியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்படியாப்பட்ட விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவங்களும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி வெளிநாட்டிற்கு ஆதரவான பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ட்ரம்பின் கருத்தை எதிரொலிப்பதாக இந்திய மக்களை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பிஜேபி சைட்லேருந்து இந்த விஷயத்துக்காக. அடுத்தபடியாக சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கு சிலிண்டர் விலை ரூபாய் 34.50 குறைந்து ரூபாய் 1789க்கு விற்பனை ஆகின்றது. அதாவது கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரூ. 34.50 குறைஞ்சு ரூ. 1789 விற்பனை ஆகிறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு. அதே மாதிரி வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரூ. 868.50க்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே அதே ரேஞ்சில் வந்து விற்பனைக்கு வரும், விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. அடுத்தபடியாக பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னா, சென்னையில் பெட்ரோல் வந்து ரூ. 100.80 விற்கிது. அதே மாதிரி டீசல் ரூ. 92.39 வந்து விற்பனை ஆகிறதா இருக்குது. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் கணக்கம்மா சத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணதாக ஒரு வடமாநில இளைஞர், அவரோட பேர் ஏர்மோல் அலி அப்படிங்கிற அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க இப்போ காவல்துறை. இவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். அங்கே வந்து கட்டிட பணிகள்லாம் மேற்கொள்கிற ஒரு ஆளாக வந்து அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு திருவள்ளூர் மாவட்டத்தில். இவரை கைது செஞ்ச நிலைமையில் இவரை வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பாதுகாப்பில் வச்சு இவரை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நேற்றைய தினம் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானும் பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. இது சந்தித்ததில் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதை வந்து சமூக வலைதளத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இசை மீதான ஆர்வத்தை கண்டு மெய் சிலிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் பக்க பேஜில் வந்து போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அண்ட் கேஜே யேசுதாஸ் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன்ஸும் சேர்ந்து இவங்க 2 பேர் சந்திப்பை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக மும்பையில் வந்து ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கு. அது என்னென்னா, மும்பையில் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு 9 வயசு பையனோட கையெழுத்து நல்லால அப்படிங்கிறதுக்காக மெழுகுவர்த்தியால் அந்த பையனோட கையில் சூடு வச்சுருக்காங்க. அந்த பையன் அழுதுகிட்டே போய் தன்னோட பெற்றோர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி என்னை வந்து கையில் மெழுகுவர்த்தியால் சூடு வச்சுட்டாங்க, அதுவும் இல்லாமல் கொடூரமாக தாக்கவும் செஞ்சுருக்காங்க. அதையும் அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான். இதனால அந்த பையனோட அப்பா அம்மா வந்து போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது போலீஸார் வந்து இந்த டீச்சர் மேலே இப்போ வழக்கு பதிவு செஞ்சு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, எப்படி ஒரு பையனை வந்துட்டு இப்போ ஒரு சின்ன பையனை வந்து கையெழுத்துனாலான்னு சொல்லிட்டு சூடு வைக்கலாம், அதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக பிஎஸ்என்எல் அண்ட் எம்டிஎன்எல் 2 நிறுவனம் இருக்கு இல்லையா, இதை பற்றி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பை ஒன்று அறிவிச்சிருக்கு. அது என்னன்னா, பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் நிறுவனங்கள் மூட மத்திய அரசு எந்த முடிவும் செய்யவில்லை. அதே நேரத்தில் எம்டிஎன் ஊழியர்களை பிற துறைகளில் பணி நியமனம் செய்ய அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த 2 நிறுவனங்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக இலங்கை சார்ந்து ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அது என்னன்னா, 2025ஆம் ஆண்டிற்கான உலகில் மிக அழகிய தீவுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடம். உலகளாவிய பயண வலைதளமான பிக்7 டிராவல் வெளியிட்ட பட்டியலில் இலங்கைக்கு முதலிடம் வந்து கொடுத்துருக்காங்க. நாளிதழ்களில் தினம்தோறும் வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.
தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிங்டம் படத்தோட திரைவிமர்சனத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை நாகவம்சி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த கிங்டம் படத்துல விஜய் தேவகொண்டா, சத்யதேவ், அது மட்டும் இல்லாம பாக்யஸ்ரீ ரோஸ் அப்படிங்கிறவங்க ஹீரோயினா வந்து பேரா பண்ணியிருக்காங்க. இந்த கிங்டம் படத்தை கௌதம் தன்னூரி அப்படிங்கிறவரு எழுதி இயக்கம் செஞ்சிருக்காரு. இவரு இதுக்கு முன்னாடி ஜெர்சி அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த படத்தை இப்ப பார்த்தா கூட பயங்கரமா மோட்டிவேட் ஆகும். அந்த படத்தை பார்த்துட்டு கூட 4 பேர்த்த அடிக்கலாம், நம்ம வாழ்க்கையில சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அந்த படம் வந்து நம்ம காது வழியா சொல்லி நம்மளை வந்து செயல்பட வைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வந்து மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அந்த படம் ரொம்பவே எமோஷனல் நம்ம கூட கனெக்ட் ஆகும். ஆனா இந்த கிங்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் எமோஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே வீக்காக இருக்குது. எமோஷனாக அந்த படம் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகலை. ஆடியன்ஸுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. படம் வந்து மொத்தமாக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு படம் வெற்றி பெறதுக்கு காரணம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த படத்துக்கும் அந்த அதில் வர கதாபாத்திரங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியா கதையும் திரைக்கதையும், உண்மையிலேயே கதையும் திரைக்கதையும் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சீனும் ரொம்ப வந்து ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. கதை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா, இந்திய சினிமாலேயே ரொம்ப பழமையான ஒரு கதையா தெரியுது. ஏன்னா இந்த கதையை நைய புடைச்சு தமிழ் சினிமாவில் பல கதைகள் வந்திருக்கு, பல படங்களும் இதில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த படத்தோட தோல்விக்கு காரணமே கதையும் திரைக்கதையும் தான். ஒரு லைன்ல சொல்லணும்னா, படத்துக்கு இவங்க கொடுத்த ஹைப் அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக நம்ம சொல்லணும். அடுத்தபடியா படத்தோட பின்னணி இசை. இந்த பின்னணி இசையை அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. அனிருத் அவர்களோட பங்கு வந்து குறை சொல்லவே முடியாது. உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப நல்லாவே மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீனும் வந்து அந்த மூடை செட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிரத்யேகமாக ஒவ்வொரு சீனுக்கான காட்சிகளுக்கான அந்த இசையை வந்து தெளிவாக வந்து போட்டிருக்காரு அனிருத் அவர்கள். கண்டிப்பாக அனிருத்தோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இந்த படத்தில் வர பாடல்கள், தீம் மியூசிக் அல்லாது வேற பின்னணி இசைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தபடியாக படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள், முக்கியமாக வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு நடிச்சிருக்காரு. தன்னோட உடலை வருத்தி நடிச்சிருக்காரு. அடுத்தபடியாக வந்துட்டு சத்யதேவ் அவர்களும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான நடிகராக வலம் வரக்கூடியவர். இது தாண்டி அவருமே தன்னோட செட்டிலான ஒரு ஆக்டிங்கை வந்து தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காரு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பாக்யஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் வந்து துணை நடிகராக நடிச்சிருக்காங்க. அவங்களும் தன்னோட நடிப்பை வந்து சட்டிலாக வெளிப்படையாக நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல ஓவராலாக அவங்கவுங்க கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு அவங்க வந்து கரெக்டாக அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த படத்தை எவ்வளோ அவங்களால கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் திரைக்கதையும் கதையும் சரியில்லாதனால இந்த படம் ஒரு தோல்வி படமாக ஆயிடுச்சு. இப்போ அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம், அந்த படத்தோட தோல்விக்கான காரணம், படம் டப் செய்து வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டப் செய்ததுனால அந்த டைலாக் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸோட சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து படத்து மேலேயான ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து இல்லாமலே போகுது. அடுத்தபடியாக படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக கங்காதரன் அண்ட் ஜான் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கலரிங் சென்ஸு, லைட்டிங் சென்ஸு இதெல்லாம் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக ஒரு சில பேர் பார்ப்பாங்களே, அவங்களாம் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமோட்டோகிராஃபி வைஸில் ஒரு சீனோட மூடை செட் பண்ணுறதுக்கு 2 பேரும் வந்து தனித்துவமான வேலைப்பாடுகள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சினிமோட்டோகிராஃபியில் எந்தவித குறையுமே சொல்ல முடியல. விஷுவலாக பார்க்க இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க 2 பேரோட உழைப்பு தான் முக்கிய காரணம், வேற எதுவுமே கிடையாது. இப்போ வர எல்லா படங்களும் பார்த்தோம்னா என்ன மாதிரி ஃபீல் தருதுன்னா, சினிமோட்டோகிராஃபி வைஸு, மியூசிக் வைஸு மற்ற எல்லாமே வந்து டெக்னிக்கலாக நல்லா இருக்குது. ஆனால் கதை திரைக்களத்தில் வந்து பெருசாக எதுவுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாரும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸையும் வந்துட்டு சொல்லுங்கள். இது போன்ற சினிமாக்களின் விமர்சனங்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.